உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மிஸ்டர் சுந்தரம். முதல்ல என்னுடைய பரிசு வாங்கிக்கங்க. ராஜ்மஹால் காதல் சின்னம். தேங்க்யூ. விஜயா, உனக்கு உங்களை தெரியுமே? மாதவி. மாதவி இல்ல, பாரதி. ஆமா, முதல்ல மாதவியை பார்த்தது, அந்த இன்னும் மாறவே மாட்டேன். சுந்தரம், உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். இனிமே நான் கவலை இல்லாம வெளிநாடு போகணும். குழந்தை உங்களை மாதிரி இல்ல? இல்ல, பாதிதான் என்ன மாதிரி இருக்கு, மீதி உன்ன மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்பவும் குறும்புதான். யார் வீடு? நம்ம வீடுதான். நம்ம வீடா? சொல்லவே இல்லையே. முன்னாலே சொல்லிட்டா திரு இருக்குமா? திடீர்னு உன்னை கொண்டு வந்து நிறுத்தி உன்னை பிரமிக்க வைக்கிறீங்கிறதா என்னுடைய பிளான். வீடு எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல், லவ்லி. தேங்க்யூ. விஜயா, இனிமே குழந்தைய கவனிக்கிறதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும். அதனால வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாம் செய்யறதுக்கு இவங்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். ரொம்ப தான் பிரமிக்க வைக்கிறீங்க. உள்ள தொட்டில் இருக்கு, குழந்தைய அங்க வந்து படுக்க வைக்கலாமே? படுக்க வைக்கலாமே. ஆமா, இந்த பங்களா, வேலையாள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியமோ? நமக்கு அவசியம் இல்ல, இந்த பெரியவருக்கு அவசியம். குழந்தைக்கா? குழந்தையை வளர்ப்பது எப்படி எழுதிருக்காங்க. இந்த குழந்தைய வெறும் குழந்தைய நாம் நினைக்கக்கூடாது. வருங்காலத்துல அதுதான் கலைஞன், அறிஞன், தலைவன். அதனால ஒவ்வொரு குழந்தையும் நல்ல சூழ்நிலையில அக்கறையோட வளர்க்கணும். மேன்மையான பழக்க வழக்கங்களும் பண்புகளும் அவங்க உள்ளத்துல பரியும்படி செய்யணும். உயர்ந்த மனிதர்களோட சகவாசத்தை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையை இப்பவே மாற்றி அமைச்சிட்டாதான் நம்ம குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும். கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா அது எப்படி நடக்கும்? நாம வாங்குற சம்பளம் இந்த பங்களா வாடகைக்கே பத்தாது. அப்புறம் நாம சாப்பிடுறது எப்படி? இந்த பங்களாவினால ஏற்படக்கூடிய ஆடம்பர செலவுகள் எல்லாம் சமாளிக்கிறது எப்படி? கொஞ்சம் நாம கஷ்டப்படணும், அவ்வளவுதான். குழந்தைக்கு நன்மை கருதி நாம இந்த தியாகம் செய்யக்கூடாதா? நான் கஷ்டப்பட தயார், தியாகம் செய்யவும் தயார். ஆனா அதோட முடியற காரியம் இல்லையே. வரவுக்குள்ள அடங்காத வாழ்க்கை பல துன்பங்களை கொடுக்கும், கேவலத்தை உண்டு பண்ணும். நம்ம பழைய வீட்டுக்கே போயிடலாம் வாங்க. விஜயா, நீ நல்லா ஏமாந்துட்ட. என்ன? எனக்கு பேங்க்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அவங்க கொடுத்த குவார்டர்ஸ் தான் இது. வேலை உயர்வா? எவ்வளவு சந்தோஷமான செய்தி.
எல்லாம் நம்ம குழந்தை பிறந்த நேரம். அப்பாவுக்கு வேலை உயர்வு கிடைச்சுக்கிறா. என் செல்லம், சுந்தரம், ஏன் போய் சொன்ன? சொல்லலன்னா பழைய வீட்டுக்கே போகணும், குழந்தையினுடைய எதிர்காலம் பாதிக்குமே. இருந்தாலும் இது பொய், ஒரு பொய் பல பொய்களுக்கு வித்து. ஏண்டா தவிர அழகா தொட்டில கொஞ்சம் ஆட்டி விடக்கூடாது? அவ மட்டும் என் குதிரைய ஆட்டுறாளா? உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. விஜயா, ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம பாலுவுக்கு கான்வென்ட்ல சீட் கிடைச்சிருது. அப்படியா? நாம கேட்டு போயிடலன்னு சொன்னாங்க. நான் விடுவேனா? அவங்க கட்டளை வரைக்கும் 3000 பணம் கொடுத்தாங்க. மை காட், ஒரு குழந்தையோட படிப்புக்கு இப்படியே பணத்தை செலவழிக்கிறது? பணமா முக்கியம், லட்சியம் தான் முக்கியம். நம்ம குழந்தைகளை சிறந்த மனிதர்களா உருவாக்கணுங்கிறதா நம்முடைய லட்சியம். அதுக்கு பணம் ஒரு தடையா இருக்கக்கூடாது. விஜய், 20 வருஷங்களுக்கு பிறகு நம்ம பாலு ஒரு என்ஜினியராவோ, கலெக்டராவோ, ராணுவ வீரனாவோ ராஜ நட போட்டு இந்த சமுதாயத்துல வாடுறத கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு. அந்த இளைஞனை பெற்ற பாக்கியசாலிங்க இவங்க தான் எல்லாரும் நம்ம 2 பேரையும் வாழ்த்துவாங்களே, அதையும் எண்ணிப்பாரு. நாட்டுக்கு பல நன்மைகள் புரிந்த பாலு அவர்களை பாராட்டுகிற இந்த நேரத்தில் அந்த மேதையை நமக்கு உருவாக்கி தந்த அவரது பெற்றோர்களையும் பாராட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமா, அதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே நமக்கு இருக்க முடியாது. என்னங்க, நம்ம சாரு ஒரு டாக்டர் ஆகணும். நான் என்ன நினைச்சனோ அதையே நீ சொல்லிட்ட. டோன்ட் வரி, நம்ம சாரதா MBBS தான், டாக்டர் தான். குட் ஈவினிங் டாக்டர் அம்மா. எஸ், மிஸ்டர் சுந்தரம் இருக்காரு. ஓ, விஜயா சுந்தரமா? நான் தரசாமி பேசுறேமா. வணக்கம். ஜஸ்ட் இப்பதான் வெளியே போனா சுந்தரம். எப்ப வருவாரு? இப்ப வர்ற மாதிரி தெரியலையம்மா. நம்ம பாரதி வந்து அழைச்சிட்டு போனா. பாரதியா? அவதான் நம்ம நாடகத்துல மாதவி வேஷம் போடல அந்த பொண்ணு. மாதவியா? ஐயோ ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ. இதுவரைக்கும் தனியா வந்துகிட்டு இருந்த, இப்ப துணையோட வந்திருக்கிறியா? என்ன சிபாரிசா? சிபாரிசு இல்ல, உரிமை போராட்டம். இவ வயித்துல வளர குழந்தை உன்னுடையது. மரியாதையை அவ கழுத்து ஒரு தாலியை கட்டி இவளையும் கூட அழைச்சுக்கிட்டு போ. என்ன பிளாக்மெயில் பண்றியா? அவன் வயத்துல இருக்கிற குழந்தை என் குழந்தையாட்டா இருக்கணுமா? ஏன் உன் குழந்தையா இருக்க கூடாதா? அவளுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்தேன், வருமானத்தை உண்டாக்குறேன், அதனால அவன் என் கூட பழகலாம். நீ நாடகத்துல சான்ஸ் வாங்கி கொடுத்த, வருமானத்தை உண்டாக்குன, ஏன் உன் கூட பழகிருக்க கூடாது? காசுக்காக கற்ப விக்கிறவ என் கூட மட்டும்தான் பழகுவாளா? உன் கூடவும் பழகுவா, எல்லாரும் கூடவும் தான் பழகிருப்பா. குட் பை. மனம் நாடிய சுகமே தரும் அதிவேகிய வனிதாமணி மாதவியாள் எந்தன் பேரு, திருக்கடையூர் எந்தன் ஊரு. விஜயா, வீட்டுக்கு போயிருந்தேன், குழந்தை பிறந்திருக்குன்னு முருக சொன்னா, எனக்கு கை ஓடல காலு ஓடல. சைல்டு. ஆமா, சாருவ டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு சொன்னேன், எவ்வளவு எதுக்கு படிக்க வைக்க போறேன்? இன்னும் விஜயா பேச மாட்டேங்கிறேன். ஒரு அனாதை மாதிரி நானே ஆஸ்பத்திரிக்கு வந்து குழந்தைய பெத்துக்க வேண்டிய தலைவிதியை உண்டாக்கிட்டீங்க.
விஜயா, நீ ஒரு குழந்தை, உண்மை என்னன்னு தெரிஞ்சா இப்படி பேச மாட்டேன். என் கூட நாடகத்தில் நடிச்சுட்டு இருந்தாலே பாரதி, அவ ஒரு ஆளை நம்பி மோசம் போயிட்டா. அவளுக்காக அந்த ஆளுகிட்ட போய் வாதாடுங்க. நான் என்னென்னமோ நினைச்சேன். பாரதியோட வாழ்க்கையை நினைக்கும் போது அனுதாபப்படாம இருக்க முடியும். சில உறவுகள் அனுதாபத்துலதான் ஆரம்பமாகும், அப்புறம் ஆதரவு அடைக்கலன்னு போய் முடியும். அதுக்கு ஆளு இந்த சுந்தரம் இல்ல, இவன் எப்பவும் இந்த விஜயாவோட கணவன் தான். அம்மா என்னம்மா சுதா, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். யாருன்னு சொல்லு பார்க்கலாம். உன் ஃப்ரெண்டு உமாவோட அம்மாவா? உமா தான் என் ஃப்ரெண்டு. உமாவோட அம்மா என் ஃப்ரெண்டு. அப்படின்னா உன் டீச்சர் பிரமிளாவா? ஐயோ ஐயோ, டீச்சர் கிட்ட கிளாஸ்ல பண்ற கஷ்டம் பார்த்தாதான் வீட்டுக்குமா கூட்டிட்டு வருவாங்க. என்ன சொல்லப்படுத்தாதே, நீயே சொல்லு. வந்திருக்கிறது என் அப்பா, உன் ஹஸ்பண்ட். என்ன உலக? நீயே வந்து பாரு. பாரதி, வாங்க சுந்தர். ஹாய், அம்மா புருஷன் பேர சொல்றாங்க. குழந்தை என்ன சொல்ற? பாத்தியாம்மா, அப்பா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறாங்க. நீயே சொல்லு, என் அப்பா தானே? ஆமாம்மா. அம்மா, நான் இப்பவே போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எங்க அப்பா வந்தாச்சுன்னு சொல்ல போறேன். அப்பா, நீ எங்கேயும் போக கூடாது, இங்கே இருக்கணும். நான் இப்ப வந்துடுறேன். சீதா கை குழந்தையா இருந்த வரையிலும் சரி, ஓடி ஆடுற வயசு வந்தது. எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா இருக்காங்க, எனக்கு ஏமா இல்லைன்னு கேட்க ஆரம்பிச்சா. நான் என்ன செய்யறது? நம்ம போட்டோவை காட்டி இதுதான் உங்க அப்பான்னு சொன்னேன். கல்யாணம் ஆகாம குழந்தை பெற்றவங்களுக்கும் தகப்பன் இல்லாத குழந்தைகளுக்கும் இந்த சமுதாயத்துல இடம் இல்லை. அந்த குறைய தீர்க்கறதுக்காக இந்த போட்டோவை பயன்படுத்திக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்படியாவது ஒருத்தருக்கு உதவியா இருக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமா, உங்க அப்பா அம்மா தம்பி தங்கையில எங்க? ஒழுக்கத்தை இழந்தவளை யாராவது வீட்டுல வச்சுக்குவாங்களா? உன் வாழ்க்கையே ஒரு டிராஜடி. இங்கதானே வச்சேன். இந்த பெட்டி எப்படி இங்க வந்தது? என்னங்க என்னங்க, என்ன விஜயா? இவ்வளவு பணம் இருக்கே, நமக்கு எது இவ்வளவு பணம்? இதுவா பேசு. அப்படின்னா இது ஒழுங்கா சம்பாதிச்ச பணம் இல்லையா? வரவுக்குள் அடங்காத வாழ்க்கை பல துன்பங்களை கொடுக்கும்னு சொன்னையே, அதுதான் இது. வேலை உயர்வு கிடைச்சதா சொன்னனே, அது போய் குழந்தைகளுக்காக ஆடம்பர வாழ்க்கை உண்டாக்குனேன். அதனால ஏற்பட்ட கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கள்ள நோட்டு கும்பல்ல சேர்ந்தேன். கள்ள நோட்டை நல்ல நோட்டா மாத்தி கொடுத்ததுக்கு இது கைகூலி. ஓ, அவ்வளவு தூரம் போயிட்டீங்களா? நீங்க செய்திருக்கிறதுக்கு பேரு குற்றம் இல்ல, பேசுறோம். பேங்க் ஊழியர்களுடைய கையில தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமே அடங்கியிருக்கு. அவங்களே அதை சீர்குலைச்சா நாடு என்ன ஆகும்? இந்த துரோகத்துல நீங்க மட்டும் ஈடுபடல, என்னையும் என் பிள்ளைகளையும் ஈடுபடுத்திருக்கீங்க. ஏன்னா இந்த பணத்தால கிடைச்சிருக்கிற சுகங்களை நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். பங்களா, வேலையாள், கான்வென்ட் படிப்பு இதெல்லாம் இல்லைன்னா யார் அழுதா? ஏழைங்க குடிசையில அன்பு இல்ல, திருப்பு இல்ல, சின்ன பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க கலைஞர்களா அறிஞர்களா வந்ததில்ல. வாழ்க்கையினுடைய குறிக்கோள் சந்தோஷம். அது பணத்துல இல்ல, ஆரவாரத்துல இல்ல, ஒழுக்கத்துல இருக்கு, அடக்கத்துல இருக்கு. இந்த போலி வாழ்க்கை போதும், நம்ம பழைய வாழ்க்கைக்கு போயிடுவோம். ஒரு சாதாரண வீட்டுல குடியிருப்போம், பிள்ளைகளை சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம். முருகா, இனிமே நீ வேலைக்கு வேண்டியதில்லப்பா. நான் என்னமா தப்புன்னு? தப்பு நீ பண்ணலப்பா, நாங்க பண்ணோம். 9 வருஷமா எங்க கூடவே இருந்த உன்னை அனுப்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா வேற வழி இல்ல. விஜயா, அவசரப்பட்டு முடிவெடுக்காத. முருகனும் போயிட்டா எல்லா வேலையும் நீதான் செய்ய வேண்டி வரும். செய்யறேன், வெளியிலயும் போய் வேலை செய்யறேன். இனிமே அந்த பணத்தை கொண்டுதான் இந்த குடும்பத்தை நடத்துவேன். உங்க பணத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. பாலு, மீனா, உங்க நகைகளை எல்லாம் காட்டுங்க. வாங்க.
இந்த பாவ மூட்டையை கொண்டு போய் கோயில் உண்டியல்ல போட்டுடுவோம். வாங்க. அம்மா, அப்பா, அப்பா, அப்பா. அப்பா, நான் கூட டூ. நீ அன்னைக்கு என்ன தூங்க போட்டுட்டு போயிட்ட இல்ல, முழிச்சு பார்த்தா அம்மா மட்டும்தான் படுக்கையில இருக்காங்க. அம்மா, அப்பா விடாத, வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். சீதா, என் கண்ணு இல்ல, நீ அம்மா கூட வீட்டுக்கு போ, நான் இவங்க கூட போயிட்டு அப்புறமா வர்றேன். இது யாருப்பா? இவங்க உன் பெரியம்மா. விஜயா, விஜயா, என்ன நம்பு. அது ஏன் குழந்தை இல்ல, அவளு ஏன் மனைவி இல்ல. அது ஒரு நடிப்பு, அவ்வளவுதான். அது நடிப்பா? அது நடிப்புன்னு சொல்ற இத நடிப்பா? மேடையில நடிச்சவங்க தானே, வாழ்க்கையில நடிக்கிறீங்க. மேடையில நீங்க கோவலன் மாதவி, வாழ்க்கையிலே நீங்க கோவலன் மாதவி. உங்களை போய் ஒரு லட்சிய கணவர்னு நினைச்சு மகிழ்ந்திருந்தேனே, என்ன சொல்லணும்? ஒரு மனைவி தன் கணவனுடைய அத்தனை குற்றங்களை பொறுத்துக்குவா. ஆனா அவன் இன்னொரு குடும்பம் நடத்துறதை மட்டும் அவளால பொறுத்துக்கவே முடியாது. நினைச்சு பாருங்க, இதே குற்றத்தை நான் செய்திருந்தா என்ன சும்மா விடுவீங்களா? பார்த்த இடத்துல கொலை செய்திருக்க மாட்டீங்க. நான் பொம்பளை, கொலை செய்ய முடியாது. குமுற உங்களுக்கும் எனக்கும் இடையில இருந்த அத்தனை உறவுகளும் முடிஞ்சு போச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட உங்களோட என்னால வாழ முடியாது. ஆனா குழந்தைகளுக்கு ஒரு தகப்பன் தேவை. அதனால நீங்க என் கூட இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல இந்த குடும்பத்துல உங்களுக்கு உரிமை கிடையாது, சௌகரியம் கிடையாது.